ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் மலையாள படமான அஜயண்டே ரெண்டாம் மோஷனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் டொவினோ தாமஸ், கீர்த்தி ஷெட்டி முக்கிய லீடாக நடிச்சிருக்காங்க. வடக்கு கேரளாவில் அமைக்கப்பட்டிருக்க இந்த படம் 1900, 1950, 1919 இருக்கிற காலகட்டத்தில் மணியன், குஞ்சிக்கேலு, அஜயன்னு 3 தலைமுறை கதையை சொல்ல வருது. நம்ம கதையை எலக்ட்ரிஷனாக இருக்கிற அஜயன் கிட்டேருந்து ஆரம்பிப்போம். அஜயனுக்கு லட்சுமி மேலே காதல். ஆனால் அவன் தாத்தா மணியனும் ஒரு காலத்தில் அவங்க ஊர் கிராம கோயிலில் இருந்த ஸ்ரீபதி விளக்கை திருடினதால இப்போ அஜயனோட வாழ்க்கையில் சிக்கல் ஆகுது. ஒரு கன்னிங்கான சுதேவ் அஜயோட சிக்கலை புரிஞ்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி அந்த விளக்கோட கனெக்ட் ஆகியிருக்கிற புதையலை தேடுறதுக்கு யூஸ் பண்ணுறான். அஜய் தன் குடும்பத்துக்கு நல்ல பேரை கொண்டு வந்து லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கூட வாய்ப்பா அதை எடுத்துக்கிட்டு அந்த ஆபத்தான தேடலை தொடங்குறான். அப்போதான் அந்த விளக்கை பற்றின உண்மையும் அவனோட குடும்பத்தை பற்றியும் அதுக்கு மேலே சுதேவோட உண்மையான நோக்கத்தை பற்றி சில ஷாக்கிங்கான உண்மைங்க வெளிப்படுது. இதுக்கப்புறம் அஜயன் என்ன முடிவெடுத்தான் என்பதையும் லட்சுமி கூட சேர்ந்தான் என்பது தான் இந்த படத்தோட மீதி கதை. அஜய் என்ற ரெண்டாம் மோஷனத்து வார்த்தைகளோட முதல் எழுத்துங்க தான் ARM. இதோட அர்த்தம் என்னன்னா அஜயனோட ரெண்டாவது திருட்டுன்னு அர்த்தம். ஆனால் படத்தில் அஜயனுக்கு அது முதல் திருட்டு. டைட்டில் கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்கு. அறிமுக ஸ்கிரீன் ரைட்டரான சுஜித் நம்பியரோட நரேஷன் ஸ்டைல் ஏதோ பாட்டு கதை சொல்ற மாதிரி சுவாரஸ்யமா இருக்கு. இதே கதையை அஜயனோட தாத்தா மணின்னு சொல்லும் போது அதை கேட்கறவங்கள பொறுத்து வேற வடிவுக்கும் மூடுக்கும் மாறுது. மணினாவும் குஞ்சிக்கேலுவும் நடிக்கிறது டொவினோ தாமஸ் தான். ட்ரிபிள் ஆக்ட். படம் விஷுவல் பிரசன்டேஷன்ல கலக்குது. 3D எஃபெக்ட்ஸ் இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ணுது. இயக்குனர் ஜிதின் லால் மோகன்லால் குரலோட ராஜா காலத்து கேரளாவில் அதோட பிரம்மாண்டமான அரண்மனைங்க, அடர்ந்த காடுங்க, சிக்கலான குகை அமைப்புகளுக்குள்ள நம்மள ஒரு மாயாஜால உலகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. சினிமாட்டோகிராஃபர் ஜோமன் டி ஜானோட ஓவியம் தீட்டின மாதிரி இருக்கிற ஃப்ரேம்ஸும் இதை அந்த உலகத்துக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போற மாதிரியான சவுண்ட் டிசைனும் நமக்கு ஒரு அற்புதமான உலகமா உணர வைக்குது. படத்தை 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். முதலாவது கேரக்டர் டெவலப்மெண்ட்னா, ரெண்டாவது ஒரு சுவாரஸ்யமான புதையல் வேட்டையில இறங்குது. அது நம்மள சீட்டோட விளிம்புக்கு கொண்டு வந்துடுது. ரொம்ப நேரத்தையே நாட்டுப்புற கதைகளையும் ஆக்ஷனையும் கலந்துருக்காங்க. டொவினோ தாமஸ் 3 கேரக்டர்லயுமே ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணியிருக்காரு. அதுல மணியன் ரோல் டாப். இந்த வேடங்க அவரோட திறமையையும் கதைக்கு ஒரு டெப்த்தையும் தருது. இவருக்கு ஜோடியா வர கீர்த்தி ஷெட்டி ஃபில்லர் மாதிரி தான் வராரு. எமோஷனல் சீன்ஸ்லயும் ட்ராமாட்டிக்கான தருணங்கள்ல இவரையும் இன்டெகிரேட் பண்ணியிருந்தா நரேட்டிவ்க்கு ஒரு எட்ஜ் கொடுத்திருக்கும். படத்துல சுரபி லட்சுமி ஒரு டார்க் காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த திறமையான ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்தது தான். இவர் மணியன் கேரக்டருக்கு சப்போர்ட்டாகவும் அஜயனுக்கு அன்பான பாட்டியா வராங்க. ஆனா தாத்தா பெரிய திருடனா இருந்தான்னு குழந்தைக்கு சொல்றது நெருடல். இதுல ஃபைட் சீக்வன்சஸ் நல்லா வந்திருக்கு. அதுலயும் மணியனோட கலரி ஃபைட் பிரமாதம். பேசில் ஜோசப்போட காமெடி பெருசா அமையல. இவர் கூட ஹரிஷ் உத்தமன், அஜு வர்கீஸ், இன்னும் பல பேர் அவங்களோட பாட்டை சரியா பண்ணிருக்காங்க. படம் ஜாதிய பாராபட்சங்களோட, வேண்டாத நம்பிக்கைகளோட பொறையோடுன ஒரு சோகமான கடந்த காலத்தை ஒரு வாய்ஸ் ஓவர்ல ரொம்ப சட்டிலா வருது. ஆனா இந்த ரெண்டுமே இன்னும் நம்ம சொசைட்டில இருக்கிறது தான் நம்ம துரதிர்ஷ்டம். அஜயன், மணியன் அவருடைய பரம்பரை அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்களையும் கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல. இந்த நடைமுறையை கேள்விக்குள்ள ஆக்குறதும் அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நடக்கிற டயலாக்ஸும் வருது. இதுல குறைன்னா இதோட ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான். பெரிய ட்விஸ்டிங்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸ்கிரீன் பிளேல குறைபாடுங்க இருக்கிறதால சொல்ல வந்த மெசேஜை சரியா கன்வே பண்ண முடியாம தடுமாறி இருக்காங்க. ஆனா கதை சொன்ன விதத்துல இல்ல. மொத்தத்துல அஜயண்டே ரெண்டாம் மோஷனம் சரியான விஷுவல் சப்போர்ட்டோட சுவாரஸ்யமா கதை சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர மணியன் கேரக்டர்ல வர டொவினோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லணும். அந்த கலரி ஃபைட், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், ஆக்ஷன்னு இதை கட்டாயமா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படமா அமைஞ்சிருக்கு. அதுவும் 3Dல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.